ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஒயினில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வச்சு எப்படி ப்ளம் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க, கிராம்புத்தூள், ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சுக்குத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பட்டர் சேர்த்து இதை நல்லா பீட்ரு இல்லைனா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நல்லா இதை அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா அடித்ததுக்கப்புறமா இது கூடவே இன்னொரு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஹேண்ட் விஸ்கில் கூட நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கடையிலலாம் விற்கிதில்ல அந்த ஜாம் வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரூட் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பெருசாக கட் பண்ண பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கூடவே பாதாம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அப்படியே இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சேர்க்கும் போது அது வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதையும் சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். அது கூட நம்ம ஊற வச்சுருந்ததுலேருந்து ஒயின் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் மேலே இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பேக்கிங் ட்ரேயில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேக் பண்ணணுங்கிறதையும் நான் கீழே டேக் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், அலுமினியம் ஃபாயிலில் இருக்கிறதும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் கேக் ட்ரேலையும் இருக்கிறது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் அருமையாக இருக்குது பாருங்கள். கேக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.